ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது திரைமுரசு. நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில் சினிமா பற்றின நிறைய அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஒரு படத்துக்காக மொட்டை போடுறதெல்லாம் சினிமாவில் கொஞ்சம் அதிசயம்னு தாங்க சொல்லணும். அதுவும் ஸ்டார்களை இந்த கேட்டகரியில் சேர்க்கவே முடியாது. ஒரு சில காட்சிக்காக நான் ஏன் இப்படி மாற்றிக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுங்கன்னு சிலர் சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருந்தும் ஒரு சில காட்சிக்காக மொட்டை அடிச்சிருக்காராம். அதுவும் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற வேதாளம் ரீமேக்குக்காக. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஜித் குமார், லக்ஷ்மி மேனன், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிப்புல சிவா இயக்கத்துல வெளியாகி பட்டைய கிளப்பின படம் வேதாளம். வேதாளம் கணேஷ் அப்படிங்கிற 2 கேரக்டர்ல அஜித் தன்னுடைய வெறித்தனமான நடிப்பால தியேட்டரையே தெரிக்க விட்டார். 2015 வெளியான இந்த வேதாளம் படம் 2018 பெங்காலி மொழியில சுல்தான் தி சேவியர் அப்படிங்கிற பெயர்ல ரிலீஸ் ஆச்சு. பெங்காலியில சுமாரான வெற்றியை பெற்றாலும் வேதாளம் படத்துல நடிக்கணும்னு ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி ரொம்பவே ஆசைப்பட்டார். அதன்படி 2021 போலா சங்கர்ங்கிற பெயர்ல இதோட படப்பிடிப்பு தொடங்கி ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து வருது. படத்துடைய முக்கால்வாசி படப்பிடிப்பு முடிக்கப்பட்ட நிலையில ரவுடிக்கான போர்ஷனை எடுத்துட்டு வராங்க. இதுக்காக தலைய மொட்டை போட்டிருக்காரு சிரஞ்சீவி. இந்த புகைப்படம் இணையத்துல இப்ப வைரல் ஆகிட்டு வருது. மங்களம் சீனு இந்த பேரை சொன்ன உடனே நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பா படத்துல டெரர் வில்லனா வந்திருப்பாரே அவருதான். தெலுங்கு நடிகரான சுனில் காமெடியனாகவே பார்த்து பழகின நமக்கு புஷ்பா படம் ஒரு டிஃப்ரெண்டான அனுபவத்தை கொடுத்துச்சு. குறிப்பிட்ட படத்துல நடிச்சு ஓஹோன்னு மேல போனவங்க கதையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இவரும் இப்படிதாங்க. சுனில் நடிக்க போறது யார் கூட தெரியுமா? ரஜினிகாந்த் கூடயா? ஆர்வமா இருக்கா? முழு விவரத்தையும் பார்க்கலாம் வாங்க. 2000ஆம் ஆண்டுல நுவ்வே காவாலி அப்படிங்கிற தெலுங்கு படத்துல அறிமுகமான நடிகர் சுனில் கிட்டத்தட்ட 150 படங்களை நடிச்சிருக்காரு. மகதீரா, மரியாதா ராமண்ணா உள்ளிட்ட சில படங்கள்ல நகைச்சுவை வேடத்தை ஏற்றிருந்தாலும் புஷ்பா படம் இவருக்கு பெரிய பிரேக்கா அமைஞ்சது. மங்களம் ஸ்ரீனின்னு கேரக்டர்ல கொடூர வில்லனா அதகலம் செஞ்ச சுனிலுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சு வருது. மிஸ்டர் கிங், புஷ்பா பார்ட் 2, சிவகார்த்திகேயனோட மாவீரன், கார்த்திகோட ஜப்பான் ஆகிய படங்கள்ல நடிச்சு வந்த சுனில் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இணைஞ்சிருக்காரு. நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல உருவாக்கி வர்ற ஜெயிலர் படத்துல சுனில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்க இருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் படத்துல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் ஆகியோர் நடிக்க இருக்கிற நிலையில தெலுங்கு நடிகரான சுனில் இணைஞ்சிருக்கிறது ரசிகர்களை குதூகலமடைய வைச்சிருக்கு. தென்னிந்திய மொழிகள்ல முன்னணி நடிகரா இருந்து வர்றவங்களை ஒரே படத்துல இணைக்கிறது மூலமா பேன் இந்தியா படமா வெற்றியடைய வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா நெல்சன்? வெங்கட் பிரபு படங்களை பத்தி பேசணும்னா இப்படி சொல்லலாம். ரொம்ப சீரியஸான கதையை கூட ஜாலியா எடுத்து முடிச்சிருவாரு. ஜாலியான கதையை ரொம்ப ரொம்ப ஜாலியா எடுத்து முடிச்சிருவாரு. அதாவது எப்பவுமே ஜாலி மூட்ல தான் இருப்பாரு. அவரோட படங்களுக்கு எல்லாம் ஒரு டேக்லைனை கூட கவனிச்சிருப்பீங்க. எ வெங்கட் பிரபு கேம், எ வெங்கட் பிரபு டயட், எ வெங்கட் பிரபு ஹாலிடே, எ வெங்கட் பிரபு ரீயூனியன், எ வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ்னு டிஃப்ரெண்டா டேக்லைன் வைப்பாரு. இப்போ எடுக்க போற ஒரு படத்துக்கு எ வெங்கட் பிரபு ஹண்ட்னு வச்சிருக்காரு. இந்த படத்தை பத்திய ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னை 28, சரோஜா, மங்காத்தா, பிரியாணி, மாநாடு ஆகிய படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களை வெகுவா கவர்ந்த இயக்குனர் வெங்கட் பிரபு முதல் முறையா தெலுங்கு சினிமா பக்கம் கவனத்தை திருப்பியிருக்கார். நாக சைத்தன்யாவை ஹீரோவா வச்சு எடுக்க போற இந்த திரைப்படத்துக்கு கஸ்டடி அப்படின்னு தலைப்பு சூட்டியிருக்கு படக்குழு. இந்த படத்துல கீர்த்தி ஷெட்டி நாயகியா நடிக்க இவங்களோட அரவிந்த் சாமி, சரத்குமார், பிரியாமணி, சம்பத்ராஜ், வெண்ணிலா கிஷோர், பிரேமி விஸ்வநாத் ஆகியோர் நடிச்சு வராங்க. இசைஞானி இளையராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் சேர்ந்து இசையமைச்சிருக்கிற இந்த கஸ்டடி திரைப்படம் வர்ற மே மாசம் 12ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில மற்றும் ஒரு புதிய தகவல் வெளியாகிருக்கு. அது என்னன்னா, கஸ்டடி திரைப்படத்துல கதாநாயகி கீர்த்தி ஷெட்டி ரேவதிங்கிற கேரக்டரில் நடிக்க இருக்கிறதாவும் எதிரிகளால கடத்தப்படுற பொண்ணா நடிக்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாகிருக்கு. வெங்கட் பிரபுவின் வேட்டைன்னு டேக்லைனோட உருவாக்கி வர்ற இந்த திரைப்படம் சரோஜா சாயல்ல இருக்குமா அப்படின்னு கேள்விகள் எழுந்து வருது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில விஜய், அஜித் படங்கள்ல ஒரு சின்ன கேரக்டர்லயாச்சும் வந்துட மாட்டோமான்னு ஏக்கம் இருக்கும். பலருக்கும் இது நடக்காது. ஆனா இப்போ ஒரு இளம் நாயகனுக்கு மிகப்பெரிய நட்சத்திர நடிகரோட படத்துல இணைஞ்சு நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது யாரு, யாரோட படத்துல வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே தனி கதாநாயகனா நடிச்சு பலருடைய பாராட்டுகளையும் வாங்கினவர் சரண் சக்தி. நீதானே என் பொன் வசந்தம், சமர், கடல், ஜில்லா, வைராஜாவை, சிங்கம் பார்ட் 3 ஆகிய படங்கள் நடிச்ச சரணுக்கு வடசென்னை படம் திருப்பு முனையை ஏற்படுத்தி இருந்துச்சு.
இதுக்கப்புறம் வெளியான சகா திரைப்படத்துல தனி கதாநாயகனா நடிச்சாலும் மற்ற முன்னணி நடிகர்கள் படத்துல சின்ன கதாபாத்திரங்களே கிடைச்சிருந்துச்சு. நெற்றிக்கண், எதற்கும் துணிந்தவன், கேஜிஎஃப் ஆகிய படங்கள்ல நடிச்சு வர்ற சரண் இப்போ அஜித்துடைய 62வது திரைப்படத்துல நடிக்க இருக்காராம். விக்னேஷ் சிவன் இயக்கத்துல உருவாக்குற இந்த படத்துல சின்ன கதாபாத்திரமாவே இருந்தாலும் அது எனக்கு போதும், அஜித்துடைய ஒரே ஒரு ஃப்ரேம்ல வந்தாலே போதும்னு சரண் சக்தி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கார். தலைக்குத்தல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைக்கு ஊத்துதலை தான் தலைக்குத்தல்னு சொல்றாங்க. இது என்னவோ வெறும் தலைக்கு தண்ணி ஊத்தி குளிப்பாற்றுறதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது ஒரு கொலை முயற்சி. அதாவது படுக்கையில கிடக்கிறவங்கள உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் அந்த நாள் முழுவதும் இளநீரை கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. எதிர்ப்பு சக்தி குறைவா கொண்ட முதியவர்களுக்கு இதனால காய்ச்சல், வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்களாம். இந்த சீனை மருது படத்துல கூட பார்த்திருக்கலாம். 2010 இந்த தலைக்குத்தல் சம்பவத்தால பாதிக்கப்பட்ட 80 வயது முதியவர் ஒருத்தர் தப்பிச்சு வந்ததுல இருந்துதான் இந்த தலைக்குத்தல் சம்பவம் பத்தி எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. சினிமா நியூஸ்ல இத பத்தி ஏன் சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? தலைக்கூத்தல்ங்கிற பெயர்ல ஒரு படம் உருவாக்கிட்டு வருது. இது பற்றி ஒரு சூப்பரான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லென்ஸ் பட இயக்குனர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அடுத்து இயக்க போற திரைப்படம் தலைக்கூத்தல். சமுத்திரகனி, கதிர் ஆகியோர் நடிக்கிற இந்த படம் தென் மாவட்டத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்டு வருது. சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியில தயாராகி வர்ற இந்த படத்தை ஒய் நாட் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது. முதியவர்களை கருணை கொலை செய்கிறத தோலுரிச்சு காட்டுற இந்த தலைக்கூத்தல் படத்துடைய டீசர் ஒன்று சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களை வெகுவா கவர்ந்துட்டு வருது. வாரிசா துணிவா அப்படின்னு ரசிகர்களுக்குள்ள நடக்கிற சண்டை இன்னும் குறைஞ்ச பாடில்லை. எங்காலு படம் எப்படி ஓடுதுன்னு பாரு அப்படின்னு 2 தரப்பு ரசிகர்களுமே வாக்குவாதத்துல இறங்கி அப்புறம் படம் வெளியான நாளன்னைக்கே தியேட்டர்ல பேனர் கிழிச்சு சண்டை போட்டது, இதுல ஒருத்தர் இறந்து போனது வரை பார்த்தாச்சு. படம் வெளியாகிற வரைக்கும் தான் இந்த சண்டைன்னு நினைச்சா அதுதான் இல்லை. இப்போ யாரு படம் அதிக வசூல் தெரியுமா அப்படின்னு ஒரு சண்டை நடந்துட்டு வருது. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்களாகவே வசூல் விவரத்தை அறிவிச்சிட்டு வருது. இப்போ வாரிசு படம் எவ்வளவு வசூல் அடிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. வம்சி பைடிப்பள்ளி இயக்கத்துல விஜய், ராஷ்மிகா, சரத்குமார், ஷியாம்னு பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்ச வாரிசு திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, வாரிசுக்கு போட்டியா வெளியான அஜித்துடைய துணிவு திரைப்படமும் வெளியாகி ரசிகர்களை குதூகலத்துல ஆழ்த்தி இருக்கு. வின்னர், ரியல் வின்னர்னு 2 பேரும் மாறி மாறி பேசி வந்த நிலையில 11ஆம் தேதி வெளியான வாரிசு திரைப்படம் 7 நாள்ல 210 கோடி ரூபாயை வசூலிச்சதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கு. இதனால விஜய் ரசிகர்கள் செம்ம கொண்டாட்டத்துல மூழ்கி இருக்காங்க. ஒரு படம் வெளியாகி கொஞ்சம் சறுக்கினாலே போதுங்க, ஆப்போசிட் டீம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. வாரிசு படம் கூட சீரியல் மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லி வந்தாங்க இல்லையா? இப்போ இந்த வார்த்தைகளை புதிய சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. வாரிசு படத்தோட நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்த ஒரு இயக்குனர் பொங்கி எழுந்துட்டாராம். ஒருவேளை விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பாரோ என்னவோ, வாங்க பார்க்கலாம். வாரிசு திரைப்படம் வசூல் அளவுல மாபெரும் வெற்றியை பெற்றாலும் விமர்சன ரீதியில சில சறுக்கல்களை சந்திச்சுட்டு வருது. மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக்கிய சீரியல் போலவே இருக்கிறதா ரசிகர்கள் சிலர் விமர்சிச்சுட்டு வந்த நிலையில இயக்குனர் வம்சி பைடப்பள்ளியோட பேச்சு ஒன்று சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த வம்சி, படம் எடுக்கிறது ஜோக் கிடையாது, ஒரு மிகப்பெரிய நடிகருடைய நடனத்துக்கும் வசனத்துக்கும் எவ்வளவோ தியாகங்களை செய்கின்றனர் என்றும் ஒரு திரைப்படத்தை சீரியல் அப்படின்னு சிறுமைப்படுத்த கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். வம்சியுடைய இந்த பேச்சும் ரசிகர்களிடையே விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில இப்போ இயக்குனர் சீனு ராமசாமி வாரிசு படத்துக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கார். படத்தை எடுத்தவர்களை விமர்சிக்கலாம், ஆனா வசை சொற்களால் அவதூறாக பேசுவது படைத்தவனை தற்கொலைக்கு தூண்டுவது சமம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம ஒரு படத்தை சீரியல், அது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கானது அப்படின்னு கட்டமைக்கிறது, இயக்குனர்களை கேலி செஞ்சு அதையும் டிஆர்பிக்கு பயன்படுத்துவது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு கூறிய சீனு ராமசாமி, இவ்வாறான நடைமுறையால கலைஞன் இங்கு அனாதையாக்கப்பட்டுள்ளான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கார். விஜய், அஜித் இவங்களை ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறது கூட ஈஸி தான். ஆனா அவங்களோட ரசிகர்களை சமாளிக்கிறது தான் இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம். எங்க போனாலும் இந்த படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்க, அடுத்த படத்தை பத்தி அப்டேட் சொல்லுங்கன்னு மொச்சு எடுத்துடுவாங்க. இப்போ தளபதி படத்தோட அப்டேட்டை கேட்டு சேட்டைய ஆரம்பிச்சுட்டாங்க தளபதி ரசிகர்கள். சரி, தளபதி 67 பற்றி அப்டேட் இருக்கா என்ன? அப்படி என்ன அப்டேட்? அப்போ தளபதி ரசிகர்களே, இனிமேல வாரிசு பேஷண்ட்டை ஓரம் கட்டிட்டு தளபதி 67 பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிடலாம். தளபதி விஜயோட வாரிசு திரைப்படம் வெளியாகி ஒரு வாரம் தான் ஆனாலும் ரசிகர்களுக்கு அடுத்த படங்கள்ல பற்றிய தேடல்கள் தொடங்கியாச்சு.
வாரிசு படம் சீரியல் எஃபெக்ட்ல இருந்ததால தான் என்னவோ இந்த படத்தை விட்டுட்டு அடுத்த படம் மேல ஆர்வம் உண்டாகிடுச்சு போல. ரீசெண்டா விஜய் ரசிகர்களுடைய கேள்வி எல்லாம் தளபதி 67 படத்தை பற்றி தாங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாக போற படத்துல விஜய் 50 வயசு தோற்றத்துல நடிக்க இருக்கிறதாவும் பாட்ஷா பட பாணியில கதை இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில வதந்திகளை பார்த்து வெக்ஸான ரசிகர்கள் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இப்போ அதிகாரப்பூர்வ பதில் ஒன்று கிடைச்சிருக்கு. தளபதி 67 படத்துடைய தயாரிப்பாளர் லலித் குமார் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு விவரத்தை கூறியிருக்கார். அதாவது ரசிகர்கள் அப்டேட்டுக்காக காத்திருக்க வேணாம், இன்னும் 10 நாள்ல கண்டிப்பா அப்டேட் கொடுத்துடுவோம்னு சொல்லியிருக்கார். அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். இந்து படத்தின் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களை வெகுவா கவர்ந்தவர் பிரபுதேவா. காதலன், ராசையா, பெண்ணின் மனதை தொட்டு, சார்லி சாப்ளின், தேவி ஆகிய படங்கள் பிரபுதேவாவுடைய மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. நடன இயக்குனரா, நடிகரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா மாறி பல்வேறு அவதாரங்களை எடுத்து வந்த பிரபுதேவாவுக்கு ரீசெண்டா வெளியான படங்கள் எதுவுமே கை கொடுக்கல. தேவி பார்ட் 2, பொன் மாணிக்கவேல், தேல், மைடியர் பூதம், பொய்க்கால் குதிரைன்னு எல்லா படங்களுமே தோல்வியடைஞ்ச நிலையில இப்போ இன்னொரு படத்துல கமிட் ஆகியிருக்காரு. வினோ வெங்கடேஷ் இயக்கத்துல தயாராகிற பிரபுதேவா முக்கிய வேடத்துல ஏற்றிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஒல்ஃப் அப்படிங்கிற டைட்டில் சூட்டப்பட்டிருக்கு. ஒல்ஃப்னா ஓநாயின்னு பொருள் இருக்கு. அப்படின்னா இந்த படத்துல பிரபுதேவா கொடூரமான தோற்றத்துல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிப்புல உருவாக்கி வர்ற திரைப்படம் மலைக்கோட்டை வாலிபன். லிஜோ ஜோஸ் பெல்லிச்சேரி இயக்கத்துல உருவாக்குற இந்த திரைப்படத்துல மோகன்லாலோட சோனாலி குல்கர்னி, ஹரிஷ் பெரடி, கதாநந்தி ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே மம்முட்டியை ஹீரோவா வச்சு இயக்கிய நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படம் நாளை திரையரங்குல வெளியாக இருக்கு. இந்த நிலையில மம்முட்டியை இயக்குன லிஜோ ஜோஸ் மோகன்லாலை வச்சு இயக்க இருக்கிற இந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு இன்னைக்கு என்னங்க, இன்னைக்கு நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is bye from Vinita Jerry.